வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி ஜிகேவோட லிங்க் பண்ணி கொஸ்டின் கேட்குறாங்கன்னு தான் சொல்லி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம நேற்று எக்ஸாம் பேட்டர்ன்ஸ் அண்ட் சிலபஸ் ஃபார் யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு போட்டிருந்தோம். இந்த யூபிஎஸ்சி எக்ஸாமில் கரண்ட் அஃபேர்ஸை வச்சு எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்குறாங்கன்னு சொல்லி இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஒன் வீக்காக நம்ம என்ன கரண்ட் அஃபேர்ஸோட டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரோம். அந்த டெய்லி கரண்ட் அஃபேர்ஸில் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜிகே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் வித் ஆன்சர் 25th மே என்ன மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் கேட்கலான்னு பார்க்க போகிறோம். எந்த கண்ட்ரியில் ஜோ பிடன்கிறவர் ஸ்விங் கிங்கை ஸ்பெஷல் அம்பாசிடர் ஆக்குறாருன்னு கேட்டிருக்காங்க. நார்த்தன் கொரியா அந்த கண்ட்ரியில் தான் ஜோ பிடன் ஸ்விங் கிங்கை ஸ்பெஷல் அம்பாசிடர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு. ஜோ பிடன்கிறவர் யாருன்னு பார்த்தோம்னா அமெரிக்கா கண்ட்ரியோட பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் in which state RBI has imposed a penalty of the 1 lakh rupee on PMN Cooperative Bank. PMN Cooperative Bank எல்லா ஸ்டேட்லேயும் இருக்குது. அதில் எந்த ஸ்டேட்டில் இருக்கிற அந்த PMN Cooperative Bankக்கு RBI 1 lakh rupees பெனால்ட்டியாக கொடுத்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா மகாராஷ்டிரா ஸ்டேட்டில் இருக்க PMN Cooperative Bankல தான். How many languages has the E-Community of the Supreme Court issued a manual for E-Courts Service mobile app? அதாவது E-Courts Service mobile ஆப்புக்கு சுப்ரீம் கோர்ட்டில் இருக்க கமிட்டிஸ் எத்தனை லாங்குவேஜஸ்க்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா 14 லாங்குவேஜஸ்க்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அர்ஜுனா அவார்ட் வின் பண்ண தேஜஸ்வினி பாய் அவங்களுக்கு ஃபினான்ஷியல் அசிஸ்டண்ட்டான ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் 2 lakh கிஃப்டாக கொடுத்துருக்காங்க, அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது எந்த இயரில் அப்ரூவ் பண்ணாங்கன்னு பார்த்தோம்னா 2011 அந்த இயரில் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த இதுலேயே இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா, அர்ஜுனா அவார்ட் வின் பண்ணவங்க யாருன்னு கேட்டாங்கன்னா தேஜஸ்வினி பாய். Which minister has released the National Mobile Monitoring Software app and the Area Officer Monitoring app? அதாவது எந்த மினிஸ்டர் நேஷ்னல் மொபைல் மானிட்டரிங் சாஃப்ட்வேர் ஆப்பையும் அண்டு த ஏரியா ஆஃபீஸர் மானிட்டரிங் ஆப்பையும் ரிலீஸ் பண்ணாங்கன்னு கேட்டாங்கன்னா நரேந்திர சிங் தோமர் அப்படிங்கிற அந்த மினிஸ்டர் தான் ரிலீஸ் பண்ணியிருக்கார். அதுக்கப்புறம் மோனோபொலி லாவை பிரேக் பண்ணக்காண்டி சைனா ஒரு கம்பெனிக்கு ஃபைன் கொடுத்துருக்கு. 20,444 crores ருபீஸ் அவங்க ஃபைன் பண்ணியிருக்காங்க. அது எந்த ஃபினான்சியல் கம்பெனின்னு பார்த்தோம்னா அலிபா கம்பெனி மோனோபொலி லாவை பிரேக் பண்ணதுனால சைனா அந்த கண்ட்ரியில் 20,414 crores ருபீஸ் ஃபைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ரிச்சஸ்ட் பர்சன் இன் ஆசியாவிலே செகண்ட் ரிச்சஸ்ட் பர்சன் அவர் ஜாங் ஷான்மன் அப்படிங்கிற இதுலேருந்து லீவ் ஆகி வந்திருக்கார். அந்த செகண்ட் ரிச்சஸ்ட் பர்சன் இன் ஆசியா யார் பார்த்தோம்னா கௌதம் அம்பானின்னு கூட சொல்லலாம், அந்தானி. விச் டே இஸ் செலிப்ரேட்டட் ஆல் ஓவர் இந்தியா ஆன் 24th மே? 24th மே என்ன டேவை இந்தியாவில் செலிப்ரேட் பண்ணுறோம் பார்த்தோம்னா காமன்வெல்த் டேவாக செலிப்ரேட் பண்ணுறோம். Indian captain and head of the National Cricket Academy has been appointed the coach of the Indian team for the tour of Sri Lanka. National Cricket Academy coach of Indian teamக்கு அப்பாயிண்ட் பண்ணது யாருன்னு பார்த்தோம்னா ராகுல் டிராவிட். Russia and which country has laid the foundation stone for its largest nuclear power project? நியூக்ளியர் பவர் ப்ராஜெக்ட் 2 கண்ட்ரி லார்ஜஸ்ட்டாக இருக்குது. ஒன்று ரஷ்யா, இன்னொன்று சைனா. அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் வித் ஆன்சர் 26th மேக்கு பார்க்க போகிறோம். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் த ரீசன்ட் திரிபுரா கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் வந்தே திரிபுராங்கிறத எதுக்காண்டி திரிபுரா கவர்மெண்ட் எந்த பர்பஸ்க்காண்டி ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம். டெலி எஜுகேஷனுக்காண்டி மட்டும்தான். ரீசன்ட்லி விச் பாரா pharmaceutical
Recently, which pharmaceutical company has launched RT-PCR test kit virgin for COVID-19 in India? அதாவது RT-PCR டெஸ்ட் அப்படி கிட்ஸ் வந்து லான்ச் பண்ண எந்த கம்பெனி கேட்டிருக்காங்க? சிஃப்லா. ஏன்னா COVID-19 வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு வந்து இருக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து RT-PCR டெஸ்ட்டு தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். அதுக்கு தேவையான கிட்ஸ் எல்லாமே லான்ச் பண்ண இது எந்த கம்பெனி கேட்டாங்கன்னா சிப்லா. Recently, who has been re-elected as the president of the International Hockey Federation? அதான் இன்டர்நேஷ்னல் ஹாக்கி ஃபெடரேஷனுக்கு பிரசிடெண்ட்டாக இருக்கிறவர் யார் பார்த்தோம்னா நரேந்திர பட்ரா. Recently, which country has refused to host கஃபா அமெரிக்கா? அதாவது கஃபா அமெரிக்காவை வந்து மறுத்தது எந்த கண்ட்ரின்னு கேட்டிருக்காங்க? கொலம்பியா. Recently, which country Asia Cup T20 cricket tournament has been cancelled? இப்போ எந்த கண்ட்ரி வந்து T20 கிரிக்கெட் டோர்னமெண்ட் வந்து கேன்சல் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா. நெக்ஸ்ட், ரீசெண்ட்லி விச் கம்பெனி ஹேஸ் லான்ச்டு பிளாக் ஃபங்கஸ் ட்ரங்க் ஸ்பாஸ்கோனால்ங்கிற ஒரு மெடிஷனை வந்து எந்த கம்பெனி வந்து லான்ச் பண்ணாங்கன்னு பார்த்தோம்னா MSN லேப்ஸ் அந்த கம்பெனி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஜோ பிடன் ஹேஸ் அப்பாயிண்டட் ஸ்விங் கிம் as ஸ்பெஷல் அம்பாசிடர் டு விச் கண்ட்ரி? எந்த கண்ட்ரிக்கு வந்து ஸ்பெஷல் அம்பாசிடராக வந்து ஸ்விங் கிம் வந்து வச்சுருந்தாங்க? ஸ்பெஷல் அம்பாசிடர்னா ஒரு தூதராக வச்சுருந்தது வந்து நார்த்தன் கொரியா. Recently, UN has announced how many $1 million for humanitarian needs of கஃபா. அதாவது மனிதாபிமான தேவைக்கான கஃபாங்கிறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் டாலர்ஸ் வந்து யுஎன்ஏ அதாவது யுனைடெட் ஸ்டேட்டஸ் வந்து ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா $22.5 million வந்து அதுக்குன்னு தனியாக வந்து ஒதுக்கியிருக்காங்க. Recently, who became the new Prime Minister of the Republic of Congo? ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோவோட பிரைம் மினிஸ்டர் யார் பார்த்தோம்னா கொலைனட் மாஸ்கோஸ்னா கோலினைட் மாக்கோசாங்கிறவர் தான் ரிப்பப்ளிக் காங்கோவோட பிரைம் மினிஸ்டர். த வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஐஸ்பர்க் இஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் அண்டார்டிகாவில் இருந்த ஒரு லார்ஜஸ்ட்டு ஐஸ்பர்க் வந்து செப்பரேட் பண்ணியிருக்காங்க. அது வந்து அதோட நேம் என்ன? வாட் இஸ் இட்ஸ் நேம் பார்த்தோம்னா A76ங்கிற ஒரு ஐஸ்பர்க்கை வந்து அண்டார்டிகாலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் வித் வந்து ஆன்சர் பார்த்தோம்னா 27 மே வந்து பார்க்க போகிறோம். அன்கூர் ஸ்கீமை வந்து லான்ச் பண்ண ஸ்டேட் என்னன்னு கேட்டிருக்காங்க. த அன்கூர் ஸ்கீம் ஹேஸ் பீன் லான்ச்டு பை விச் ஸ்டேட் கவர்மெண்ட்? மத்திய பிரதேசங்கிற ஒரு ஸ்டேட் தான். ஒரு புக் இருக்குது, இந்தியா அண்ட் ஏஷியன் ஜியோ பாலிட்டிக்ஸ் ஹேஸ் பீன் ரிட்டன் பை. அந்த புக்கை எழுதினவர் யார் பார்த்தோம்னா சிவசங்கர் மான்கிறவர் தான். A03 இயர் ஆக்ஷன் பிளான் வந்து சைன் ஆகிருக்கு. யார் ஹேஸ் பீன் சைன்டட் பிட்வீன் இந்தியா அண்ட் த கவர்மெண்ட்ஸ் ஆஃப் த விச் கண்ட்ரி ஃபார் அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேஷன்? அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேஷனுக்காண்டி இந்தியாவுக்கும் இன்னொரு கண்ட்ரிக்கும் நடுவில் வந்து என்னென்னா A03 இயர் ஆக்ஷன் பிளான் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இன்னொரு கண்ட்ரி என்னென்னு பார்த்தோம்னா இஸ்ரேல். விச் கண்ட்ரி ஹேஸ் அப்பாயிண்டட் டிப்ளமேட் ஸ்விங் கிங் as the country's special envoy in நார்த்தன் கொரியாவோட ஸ்பெஷல் இவானி வந்து ஸ்விங் கிங் அதை அப்பாயிண்ட் பண்ணது ஜோ பைடன். அது எந்த கண்ட்ரிலேருந்து அப்பாயிண்ட் பண்ணாங்கன்னு பார்த்தோம்னா அமெரிக்காங்கிற கண்ட்ரிலேருந்து அப்பாயிண்ட் பண்ணாங்க. விச் யூரோப்பியன் கண்ட்ரி செலிப்ரேட்டட் த 450-year-old untold festival when 40,000 people gathered to celebrate it? ஒன்றுமே இல்லை, 40,000 year old அதாவது ஒரு ஃபெஸ்டிவல் வந்து 450 years வந்து யூரோப்பியன் கண்ட்ரியில் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு வராங்க. 40,000 people வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அந்த ஃபெஸ்டிவல் நேம் என்ன பார்த்தா ரொமானியா. நெக்ஸ்ட்டு, விச் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரி பார்லிமெண்ட் ஹேஸ் அனௌன்ஸ்டு த அப்பாயின்மெண்ட்ஸ் ஆஃப் த ஜட்ஜ் மர்தாக்கும் as the first Chief Justice of Supreme Court?
ஆஃப்ரிக்கனில் ஒரு கண்ட்ரியோட பார்லிமெண்ட் வந்து ஜட்ஜ் மார்தா ஹூம் அப்படிங்கிறவரை ஃபர்ஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆஃப்ரிக்கனில் அது எந்த கண்ட்ரின்னு பார்த்தோம்னா கென்யா அப்படிங்கிற கண்ட்ரி தான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. How many times has Narendra Batra of India has been appointed as the president of International Hockey Federation? இப்போ நவ் கூட இன்டர்நேஷ்னல் ஹாக்கி ஃபெடரேஷனோட பிரசிடெண்ட் வந்து நரேந்திர பட்ரா தான். அவர் எத்தனை டைம்ஸாக வந்து இருந்திருக்கான்னு பார்த்தோன்னா செகண்ட் டைம் வந்து இருக்கிறாரு. இப்போ வந்து ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி வந்து ஹேலோ இந்தியா சென்டர்ஸ்ன்ட்டு 7th ஸ்டேட்ஸில் வந்து எவ்வளோ சென்டர்ஸ் வந்து வச்சுருக்காங்கன்னு கேட்காங்க. 143 ஹேலோ இந்தியா சென்டர்ஸ் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. விச் prestigious award has been awarded to Hockey India during the Hockey Innovatives Conference? அதாவது prestigious awards வந்து ஹாக்கி இனோவேட்டிவ்ஸ் கான்ஃபரன்ஸ் மூலிமா வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தோம்னா யார் வாங்கி கொடுத்தான்னு பார்த்தோம்னா எட்டியன் கிளிட்டிச். த விச் வேர்ல்டு ஃபேமஸ் டீச் கம்பெனி, வேர்ல்டிலே ஃபேமஸான ஒரு டீச்சிங் கம்பெனி எதுன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரில் வந்து அனௌன்ஸ் பண்ண எதுன்னு பார்த்தோன்னா மைக்ரோசாஃப்ட். அந்த கம்பெனி வந்து என்னென்னா ஃபேமஸ் டீச்சிங் கம்பெனி அப்படின்ட்டு. இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் ஃபார் கொஸ்டின்ஸ் வித் ஆன்சரில் 28 மேல வந்து என்னென்னு பார்க்குறோம். Who has become the new head of the security agencies Mossad in Israel? இஸ்ரேலில் மொசாடில் நியூ ஹெட் ஆஃப் த செக்யூரிட்டி ஏஜென்சி யாருன்னு பார்த்தோன்னா டேவிட் நாராயணி. Which state government has started the Durain Ration Scheme? Durain Ration Scheme வந்து ஸ்டார்ட் பண்ண ஸ்டேட் கவர்மெண்ட் எதுன்னு பார்த்தோம்னா வெஸ்ட் பெங்கால். ரீசன்ட்லி த மெஹாலி இன்டர்நேஷ்னல் ஹாக்கி ஸ்டேடியத்துக்கு ரீநேம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பல்பீர் சிங் சீனியர். த நியூ டைரக்டர் ஆஃப் சிபிஐக்கு வந்து நியூ டைரக்டர் வந்து யாருன்னு பார்த்தோம்னா சுபாஷ் குமார் ஜெய்ஸ்வால். ருடால்ஃப் ஸ்லிண்டர் அவார்டு வின் பண்ணவர் யாருன்னு பார்த்தோம்னா டாக்டர் டி நாகேஸ்வரர் வந்து ருடால்ஃப் ஸ்லிண்டர் அவார்டு வந்து வின் பண்ணியிருக்கார். ரீசன்ட்லி ஹூ பிகேம் த கோச் ஆஃப் த ஜெர்மனி ஃபுட்பால் டீமுக்கு கோச் யார் பார்த்தா ஹசானி ஃப்ளிக். ரீசன்ட்லி ஹூ ஹேஸ் த எக்ஸ்லீட்டட் அஸ் த சேர்மன் ஆஃப் த இன்டர்நேஷ்னல் நெக்ரோட்டிக்ஸ் கண்ட்ரோல் போர்டு. அது இன்டர்நேஷ்னல் நெக்ரோட்டிக்ஸ் கண்ட்ரோல் போர்டோட சேர்மன் யாருன்னு பார்த்தோம்னா ஜகத்திக் பவாடி அப்படிங்கிறவர் தான். ரீசன்ட்லி ஹூ ஹாஸ் பின் எலெக்டட் த நியூ ஸ்பீக்கர் ஆஃப் கேரளா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி கேரளாவோட லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட நியூ ஸ்பீக்கர் வந்து யார் பார்த்தோன்னா எம்பி ராஜேஷ். இது வந்து எப்படின்னு பார்த்தா ஜிகேல வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ்னால் என்னென்னு படிச்சிருப்போம். இப்போ வந்து என்னென்னா லோக்சபா, ராஜ்யசபா, ஸ்பீக்கர் அப்படின்னா படிப்போம்ல, அந்த மாதிரி இருக்கிறத வந்து லிங்க் பண்ணி கரண்ட் அஃபேர்ஸில் வந்து இப்போ வந்து நியூவாக வந்தது வந்து லிங்க் பண்ணி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி தான் கேட்பாங்க. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், நம்ம சேனலை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக யூபிஎஸ்சியில் ப்ரிலிம்ஸ் வந்து கிளியர் பண்ணலாம். ஏன்னா நான் வந்து கரண்ட் அஃபேர்ஸோட ஜிகேவும் லிங்க் பண்ணி கொஷின்ஸ் வந்து கனெக்ட் பண்ணி தான் போட்டுட்ருக்கேன். அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரீசன்ட்லி ஹூ became the first female test engineer in the country? நம்ம வந்து டெஸ்ட் இன்ஜினியர் வந்து பார்த்துப்போம். அது வந்து ஃபர்ஸ்ட் ஃபீமேல் டெஸ்ட் இன்ஜினியர் இந்த கண்ட்ரி. நம்ம கண்ட்ரியில் யார் பார்த்தோம்னா அஸ்ட்ரித்துங்கிறவர் தான், அவங்க தான். அதுக்கப்புறம் ரீசெண்ட்லி விச் ஸ்டேட் கவர்மெண்ட் ஹஸ் அனௌன்ஸ்டு இன் த ஸ்டார்ட் அன்கூர் ஸ்கீம்ங்கிறது நம்ம வந்து இன்னும் வரப்போகிற பாலிட்டி அந்த ஸ்கீம்ஸ்லாம் பார்க்கும்போது பார்ப்போம். அப்போ அதோட லிங்க் பண்ணி தான் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது எந்த ஸ்டேட்டுன்னு கேட்டிருக்காங்க, மத்திய பிரதேஷ். கரண்ட் அஃபேர்ஸ் ஃபார் கொஸ்டின்ஸ் வித் ஆன்சர்ஸ் 29th 5th மே, அது 29th மேயோட கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸோட கொஸ்டின்ஸ் தான் இது. Recently, who has been appointed as the acting Chief Justice of Chhattisgarh High Court? இப்போ ஹைகோர்ட்லலாம் சீஃப் ஜஸ்டிஸ் வந்து இருப்பாங்க. ஆனால் அது வந்து ஸ்டாட்டிக் தான்.
ஆனால் அதில் வந்து நபர்கள் வந்து வேறு வேறு மாதிரி வந்து உட்காராங்களா, வேறு வேறு ஆளுங்க வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்காங்களா. இப்போ சிஎம் போஸ்ட்டுங்கிறது அது ஸ்டாட்டிக்கு, அந்த போஸ்ட்டுக்கு வந்து வர்றது வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கா. அதான் வந்து என்னென்னா ஸ்டாட்டிக்கும் கரண்ட் அஃபேர்ஸும் லிங்க் பண்ண கொஷின்ஸு. ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சத்தீஸ்கர் ஹைகோர்ட்டோட பார்த்தீங்கன்னா பிரசாத் குமார் மிஸ்ரே. Recently, who won the Leon Open 2021? Stephanus Tsitsipas. Recently, who has been appointed as the Indian ambassador to the Republic of Liberia? அதாவது என்னென்னா இந்தியன் அம்பாஸ்டராக வந்து இருக்கிற யார் பார்த்தோம்னா பிரதீப் குமார் யாதவ். When was World Thyroid Day? World Thyroid Day வந்து என்னென்னா May 25th. Recently, who has been awarded the இந்திய பயோடைவர்சிட்டி அவார்டு, இந்தியாவோட பயோடைவர்சிட்டி அவார்டு வின் பண்ணவங்க யார் பார்த்தா சுஜி என்எம் அப்படிங்கிறவங்க தான். ஹூ ஹேஸ் ரீசெண்ட்லி ஓன் த என்பிஏஸோட 6th மேன் ஆஃப் த இயர் அவார்டு. 6th மேன் ஆஃப் த இயர் அவார்டு வந்து யாருன்னா ஜோர்டன் கிளக்ஷன். Recently, who been awarded the FIH President Award? விகே பாண்டியன்கிறவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க. Recently, which country has banned visas on officially of எத்தியோப்பியா அண்ட் எட்ரிட்டியா? எத்தியோப்பியாவுக்கும் எட்ரிட்டியாவுக்கும் போகக்கூடிய அஃபிஷியல் விசாஸ் எல்லாத்துமே பேர்ன் பண்ண கண்ட்ரி எதுன்னு கேட்குறாங்க. அமெரிக்கா தான் பேர்ன் பண்ணியிருக்கு. ரீசென்ட்லி ஹூ ஹேஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் தி பப்ளிக் கமிஷனர் ஆஃப் டெல்லி. போலீஸ் கமிஷனர் ஆஃப் டெல்லின்னு பார்த்தோம்னா எஸ்என் ஸ்ரீவஸ்தவா அப்படிங்கிறவர் தான். ரீசென்ட்லி ஹூ ஹேஸ் பீன் எலெக்டட் அஸ் தி President of Oxford Students Union. ஆக்ஸ்ஃபோர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியனோட பிரசிடெண்ட் யாருங்க இருக்காங்க? அன்வி புதானி. இது வந்து குஷ் டைம். இந்த குஷில் வந்து உங்களுக்கு இந்த 5 கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த 5 கொஷினுக்குரிய ஆன்சர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இல்லை கண்டுபிடிச்சி நீங்கள் வந்து இதில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த வீடியோ பார்க்குற அதுக்கடுத்து கமெண்ட்ஸ் வந்து ரீட் பண்ணுற அனைவருக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் மட்டும் பயன்பெறாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி இது மூலியம் அவங்க இந்த ஒரு 11 நிமிஷம் 12 நிமிஷத்தில் இல்லை ஒரு ½ அன் ஹவரில் வந்து இந்த 15 கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து அவங்களால வந்து மெமரைஸ் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது யூபிஎஸ் கிளியர் பண்ணுறவங்க, இல்லை யூபிஎஸ் படிக்கிறவங்க, இல்லைன்னா டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த கரண்ட் அஃபேர்ஸ் லிங்க் வித் கொஸ்டின்ஸ் வந்து அப்லோட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அது மூலிமா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதை படித்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த 5 கொஸ்டின்